ஹாய் மக்களே, வெல்கம் டு ஆனந்தி வைரல் அப்டேட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஜயாவும் பார்வதியும் பேசிகிட்டு இருக்காங்க. கொலு வச்சா வீட்டுக்கு நல்லது தானே, நம்ம கொலு வைக்கிறதுனால குடும்பத்தில் எல்லா சுபிக்ஷமும் கிடைக்கும். இது இப்போ மீனா பண்ணால் என்ன, அதை விஜயா வீட்டு கொலுன்னு தானே சொல்லுவாங்க. நல்ல காரியத்துக்குள்ளே எதுவும் தடங்கல் பண்ணிகிட்ருக்காத, அவங்க கொலு வைக்கட்டும்னு சொல்கிறாங்க. விஜயாவும் சரிதான், அவங்க விஜயா வீட்டு கொலுன்னு தானே சொல்லுவாங்க, சரி வச்சுட்டு போகட்டும் பரவாயில்ல அப்படின்னு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. கொலு வச்சா பாட்டெல்லாம் பாடணுமே, யார் பாடுவா அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. விஜயா சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரர் என்னையே பாட சொல்லிட்டாரு, அவருக்கே அந்த விபரீதாசை. விஜயா அவங்க முறைக்கிறாங்க, நான் பாடுவேன், பாடி அவர் கேட்டிருப்பாரு போல, அதனால தான் என்னையே பாட சொல்கிறாரு. அப்படியா, நானே நீ பாடி கேட்டதில்லையே அப்படிங்கிறாங்க பார்வதி. இல்லை நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் என்ன பாட்டு பாடலாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, அந்த மாதிரி பாட்டெல்லாம் இவங்க பார்வதி சொல்கிறாங்க. இவங்க இல்லை எனக்கு அதெல்லாம் பாட வராது, சாமி பாட்டெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சரி நீ பாடுவல்ல, என்ன பாட்டு பாடினாலும் பரவாயில்ல, கொழுக்கட்டை சுண்டெல்லாம் கொடுப்பாங்க, மீனா நல்லா சமைப்பா, ஆனால் அதை சாப்பிடவாது கண்டிப்பாக வருவேன்ப்பா. அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது லன்ச் டைம் இல்லையா, கீழே பார்த்தா அந்த 2 லவ்வர்ஸும் அவங்க 2 பேரும் தனியாக ஒரு ரூமில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. மீனா எப்பயும் போல் அவங்க மாமியாருக்கு சாப்பாடு கொண்டு வராங்க. அவங்க அந்த டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டு திரும்பும்போது ஏதோ பேச்சு சத்தம் கேட்குது, என்ன கேட்குதுன்னு போய் பார்க்கலான்னா இவங்க 2 பேரும் உள்ளே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. 2 பேரும் ஒரு கலையை தானே கற்றுட்டு வந்திருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏம்மா உனக்கு கூட அறிவில்லையா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. மீனா ரதியை திட்டிட்டு வந்துடுறாங்க. விஜயாவும் பார்வதியும் மொட்டை மாடி மேலேருந்து இறங்கி வராங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்ல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு பிளான் போட்டுட்டு, ஸோ மீனா விஜயா கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அழுதுகிட்டே வருது. ஏன் ரதி ஏமா அழுகிற அப்படின்னு கேட்கும்போது இவங்க என்னை திட்டாங்க அப்படின்னு கை காட்டுறான். மீனா நீ எதுக்கு என்ன திட்டின, மாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி நானும் தீபனும் டான்ஸ் ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம், இவங்க ஒன்றும் டான்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலத்த, நான் பார்க்கும்போது அவங்க 2 பேர் நெருக்கமாக நின்றுட்டு இருந்தாங்க. என்ன தீபன் நெருக்கமாக நின்றுட்டு இருந்தீங்களா, இல்லை ஆண்டி அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, நாங்கள் 2 பேர் டான்ஸ் ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் மாஸ்டர், நீங்கள் சொல்லிக் கொடுத்த ஸ்ருங்காரம் போஸ் தான் மாஸ்டர் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு ரதி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இவங்க என்னை ரொம்ப மோசமாக திட்டாங்க மாஸ்டர். ஐயோ அத்தை, நான் அப்படியெல்லாம் திட்ட கிடையாது, நீ முதல் வாயை மூடு மீனா, அவங்க ஏன் ஸ்டூடெண்ட்டு, அவங்களுக்கு திட்ட நீ யார், பரதத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும், உனக்கு ஸ்ருங்கார ரசம்னா என்னென்னு தெரியுமா, உனக்கு மிளகு ரசம் தக்காளி ரசம் தானே தெரியும், இதெல்லாம் ஒன்றும் உன் அறிவுக்கு எட்டாது, இனிமேல் இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காத, சாப்பாடு கொண்டு வந்துட்டல கிளம்பு, பேசாத, சாப்பாடு கொண்டு வந்துட்டல நீ கிளம்பு, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, நீ அழாதம்மா, அவளை கொஞ்சம் படிப்பறிவில்லாத, அதனால தான் அவள் அப்படி தான் யோசிப்பா, நீ போய் சாப்பிடுப்போம், அழாமல் சாப்பிடுப்போம். விஜயா நீ பண்ண தப்பு, நீ மீனாவையே அவங்க முன்னாடி திட்டுற, உனக்கு என்ன தெரியும், மீனா எப்பயுமே இப்படி தான், அவள் தான் ஏதோ சொல்ல வந்தால, நீ கேட்டிருக்கலாம்ல, அடுத்தவங்களை குறை சொல்ல தான் தெரியும், நீ வா போதும் சாப்பிடலாம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.